ஒரு கைப்பிடி உணவு, வீணா தூக்கி எறியிற தேங்காய் தொட்டியில தண்ணி. ஒவ்வொரு வருஷமும் வெப்பநிலை அதிகமாயிட்டே போகுதுங்க. இங்க ஏரி, குளம், குட்டைன்னு எதுவுமே இல்ல. எல்லாமே பில்டிங்கா தான் இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு இதுதான் காக்கான்னு காட்டப் போறோமா? இல்ல படிக்கிற பாடத்துல பிக்சரா காட்டப் போறோமா? முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஏசி, ஏர் கூலர், மின்விசிறி இருந்தும் கூட இந்த வெயில தாக்கு பிடிக்க முடியல. இவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. நம்ம வீட்டு பெரிய காக்காய்க்கும் சாப்பாடு வச்சாச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவானுங்க. நான் மாடிக்கு, செடிக்கு தண்ணி ஊத்த வரும்போது இங்க சாப்பாடு வச்சுருவேன் ரெகுலரா. ஒரு வீடு தள்ளி 2 தென்னை மரம் இருக்குங்க. அதில தான் இவங்க கூடு கட்டி, முட்டையிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ரெகுலரா வைக்கும்போது, அவங்க தினமும் அந்த டயத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. நம்ம ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா வச்சு காக்கான்னு கத்துனோம்னா, நம்ம தொண்டை தான் வலிக்கும். நம்ம திடீர்னு வைக்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் வரும். வந்து சாப்பிட மாட்டாங்க. ரெகுலரா வைக்கும்போது ஈஸியா வந்துருவானுங்க. "என்னடா ஒரே சவுண்டா இருக்கு" அப்படின்னு இன்னைக்கு போய் பார்த்தேன் மாடியில. எல்லாம் கூட்டமா வந்து சாப்பிட்டுருந்தானுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க இத பார்க்கும்போது. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏதாவது பிரச்சனைனா தான் ரொம்ப கூட்டம் அதிகம் வரும். ஆனாலும் வந்து சந்தோஷமா சாப்பாடும், தண்ணியும் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நானு வச்சுட்டு கீழ இறங்கும்போது பார்த்தேன். ஒருத்தன் ஒளிஞ்சுட்டு இருந்தான். யார்றா அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து இதோட குஞ்சுங்க. நேரா கூண்டுலேருந்து பறந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். "அம்மா நான் தைரியமா, பாதுகாப்பா இருக்கம்மா" அப்படின்ற மாரி இருந்துச்சு. நான் எப்புட்றா இறங்குறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கீழ குகன வேற சங்கிலியில கட்டி போட்டிருந்தான். அதனால தப்பிச்சுட்டான். இருந்தாலும் அவங்க அம்மா, காக்கா வந்து மேலேருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் இவன் பறந்து கொஞ்சம் பறப்பானா, இல்ல கையில புடிக்கலாம், கையில புடிச்சு மேல விடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஜம்ப் பண்ணி மேல பக்கத்து அந்த வீட்ல போய் உட்காந்துட்டான். அப்புறம் தான் நான் வந்து கீழயே இறங்குனேங்க. சிட்டுக்குருவியெல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியறதில்ல. அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றோம். நம்ம வீட்ல அரிசி படைக்கும்போதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும். அந்த சிட்டுக்குருவிகளுடைய சவுண்டு இதெல்லாமே நம்ம இழந்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த காக்கா சவுண்டுனாவது நம்ம வர தலைமுறைக்கு கேட்கட்டுமே! இந்த வீடியோவ பார்த்து ஒரு சில பேராவது தண்ணி வைப்பீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேங்க.